பாடூர் கிராமத்தில் இன்னைக்கு காற்று விளக்கு பிரம்மோற்சவம் வந்து கொடியேறது. இது வந்து எத்தனை கொல்லேருந்து யாருக்கும் சொல்ல முடியாது. 400 வருடத்துக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எல்லோரும் வந்து பங்கேற்று ஆழ்வார் கணேசன் ராமகோவிந்த பட்டாச்சாரியார் அப்போதான் அவன் அப்பா காலத்துக்கு ஆரம்பித்து பாடு உற்சவம் கம்பீரமாக தாத்தா ராமகோவிந்த பட்டாச்சாரியார் அப்படி ஒரு 4 தலைமுறையாக அந்த உற்சவம் நடந்துருக்கு. நாங்களும் விடாமல் வந்துருக்கோம். காற்று விளக்குன்னா 4 மரம் கழிஞ்சு பாடூரெல்லாம் செத்துப்படாதெல்லாம் ஃபேமஸ் ஆகும். அந்த காலத்திலே பஞ்சபாத்தியம் தாயம்பை என்ன தாயம்பைன்னா கம்பீர தாயம்பையாக அந்த காலத்துல எல்லாம் பஞ்சபாத்தியம் எண்ணாங்கிறது தாயம்பை பஞ்சபாத்தியம் எல்லாம் பெரிய பெரிய குஞ்சுகுட்டமாரார் மணியன்மாரார் பல்லாபுர அப்பு பலம் திருவண்ணாமலை கோந்தை திருப்புர ராமபாதுவால் திருப்புர ஜியாடி நம்பியார் சகல வித்வான்மார் திருப்பாளூர் குட்டப்பமாரார் குரு சந்திரன் சகல பேரும் கொண்டு பேர் கட்ட போனாங்க. பாடூர்னாலே காற்று விளக்கு கம்பீரமாக இருக்குது. யுகாந்தம் நடக்கிறதுக்காகவும் அதுவும் குட்டியெல்லாம் உற்சாகிச்சு சகல பேரும் அந்த காலத்து பெரியவர்களாங்களாம் இன்னும் புதுக்கடையில் குட்டியெல்லாம் உற்சாகிச்சு இந்த நடந்துருக்கா. இன்னும் கம்பீரமாக நடக்கும் வருஷம். பைசா எல்லாம் அனுப்பும்போது நிறைய செலவு இருக்குது. அதனால் எல்லோரும் நிறைய பழைய காலம் மாதிரி போகாது, நிறைய அனுப்பிடும். நாங்களே எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லோரும் நிறைய எடுக்கிறோம். அது மாதிரி எல்லோரும் அனுப்புறதுக்கு உற்சாகிங்க எல்லோரும். அப்போ தான் கம்பீரமாக நடக்கும். எல்லோரும் வரத்துக்கும் விநாயகரை எழுந்ததுக்கு கஞ்சி கட்டினா போடுறது. அபேஷசே சமுஷட்பிரஜாயதாக ஒரு கோவில் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உற்சவம் என்பது நடக்கணும் என்பது கணக்கு. ஆண்டு விழா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த உற்சவம் நடக்கிறது என்பது வந்து ரொம்ப விசேஷமான காரியம். ஆச்சாரிய தபக தத் சாம்னாய ஜபேன உற்சவேன பலினா அன்னதானேன க்ஷேத்திர விருத்திஸ்து பஞ்சதா அப்படின்னு சொல்லுவா. அது ரொம்ப விசேஷப்பட்டது. நிறைய வேத ஜபம் நடக்கணும்னு கணக்கு. அதேமாதிரி வந்து இந்த நடத்துகிறவா நடத்துகிறவா ஏகோன்முகமாக இருந்துകൊണ്ട് பகவானோட பிரீதி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நித்திய நிதானத்தை பர்ஃபெக்டாக நடத்தணும் அப்படின்னு ஒன்று கணக்கு. அது வந்து ஆச்சாரிய தபஹா. சாம்னாய ஜபேனா வேத மந்திரங்கள் நிறைய பாராயணம் பண்ணப்படணும். உற்சவேனா சொல்கிறா, ஆண்டுக்கு ஒரு முறையாவது உற்சவம் நடக்கணும். உற்சவம் நடந்ததுன்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜீவஜாலங்களுக்கும் க்ஷேமம் உருவாகும். பகவான் வழியில் வந்து எல்லாரையும் பார்ப்பார். பகவானோட திருக்கண் நம்ம மேலே எல்லாம் பட்டுதுன்னா, நம்ம தேகத்துல எல்லாம் பட்டுருந்தா, தேகம் சேர்ந்தா வீடுகள் எல்லாம் பட்டுருந்தா வீடெல்லாம் சௌக்கியமாக இருக்கும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். நம்ம மேலெல்லாம் பட்டுருந்தா நம்மளெல்லாம் சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு அன்னதானேனா சொல்கிறா. வேளைக்கு நிறைய சாப்பாடு போட்டு எல்லாரும் சந்தோஷமாக இதர ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு போடக்கொண்டதான அமைப்பு. சாப்பாடு என்பது எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கக்கொண்டதான சகல சராச்சரங்களுக்கும் அவசியம். அன்னதானம் பலினா சொல்கிறா. இப்போ பார்த்தோம்னா இந்த 5-6 நாளைக்கு பார்த்தோம்னா விசேஷமாக க்ஷேத்திர பாலகர்களுக்கு அடக்கமுள்ள அஷ்ட திக்பாலகர்களுக்கும் சேர்த்துதான பலி நடக்கும். இந்த மாதிரி 5 விதமான காரியங்கள் நடைமுறையிலே இருக்குது. அந்த நடைமுறையாக படுத்தி பர்ஃபெக்டாக பண்ணியாச்சுன்னா லோகம் பூரா க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுறது. சத்தியம் என்று அடிக்காது. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக கோபாலகிருஷ்ணத்தை பிரார்த்தனை. கோவிந்தா. கார்த்திகை விளக்கு மகோத்சவத்தோடு அனுபந்திச்சு இன்றைக்கி நம்ம பிரம்மோற்சவம் கொடியேறுறது. கணேஷ் ஆர்வார் இப்போ கொஞ்சம் கையாக கொடியேற்றுவார். இப்போது எல்லா பக்த ஜனங்களும் வரணும், எல்லாரும் இதில் பங்கு கொள்ளணும். நாளைக்கு நாராயணியம், மற்ற நாளைக்கு பாமாருப்பணி கல்யாணம், அதுக்கு நாளைக்கு தேரி, அதுக்கு நாளைக்கு 4ஆம் தேதி கார்த்திகை விளக்கு. எல்லாரும் வந்து எல்லாத்தையும் இது சிறப்பாக நடத்தி தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சாப்பாடு உண்டு. சுரேஷாக்கும் சமையல் சுகமாக சாப்பாடெல்லாம் எல்லாம் நேரத்தை வந்து அக்ரிசாலை வந்து சேலம் முடிச்சுக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கொடி ஏற போகிறது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ப்ரோக்ராம் நம்ம டிசம்பர் 3 மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறது 9:30க்கு. அதுக்குள்ளே எல்லோரும் வந்திருக்கோம். இன்றைக்கி வர முடியாதவங்க எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. कृष्ण करुणालोला गोवर्धन गिरिधारी
कृष्ण करुणालोला गोवर्धन गिरिधारी गोवर्धन गिरिधारी गोवर्धन गिरिधारी गोवर्धन गिरिधारी गोवर्धन गिरिधारी गोवर्धन गिरिधारी गोपी मनस संचारी गोवर्धन गिरिधारी गोपी मनस संचारी राधे कृष्ण गोविंद कृष्ण राधे कृष्ण गोविंद कृष्ण राधे कृष्ण गोविंद कृष्ण राधे कृष्ण गोविंद कृष्ण थैंक यू எல்லாருமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து எங்கள் இன்றைக்கி மார்னிங் எல்லோரும் இங்கே ரீச் ஆகிருக்கோம். ரீச் ஆகாதவா சீக்கிரம் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. ராதே 2025 பிரம்மோற்சவம் கொடியேற்றம் நடந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10-15 மினிட்டுக்குள்ளே கொடியேற்ற போகிறோம். தொடர்ந்து 5 நாளைக்கு உற்சவங்கள். அது கழிஞ்சு ஆறாட்டு 6ஆம் தேதி சாஸ்தாபிரதி நடக்கிறது. எல்லா பக்தாலும் வந்து சக்திக்கான சகாய சகரணங்களும் பண்ணி பகவான் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியோட அனுகிரகத்துக்கு பாத்திரபூதாராகணும்னு வேண்டிக் கொள்ளும். அது மேளம் பழுவில் ரகுமாரார் கம்பீர பஞ்சவாத்தியம் ஐரூர் அனந்தநாராயணய்யர் இடக்க திருவூர் ராகேஷ் வைகுங்குளம் ராகேஷ் தாயம்பகா எல்லாம் கம்பீரமாக வெடிக்கட்ட காயகமாய் സൂപ്പർ മേളമാരാക്കും പരിപാടി രഘു രഘു പഞ്ചായത്തും நீ யாரு சொல்லு ஃபர்ஸ்ட் பாசசாடி நீ யாரு சொல்லு நீ யாரு பிரசிடென்ட் வணக்கம் நோட்டி கார்த்திகை டிசம்பர் 4 நடக்கிறது. நல்ல 3 ஆணையோட பிரம்மாண்டமாக எழுப்பு நடக்கும். பாம்பாடி ராஜனாக்கும் தடம்பானை, பின்ன திருவம்பாடி சந்திரசேகர், அப்புறம் திருக்கடவுர் சிவராஜு 3 ஆணை வருது. கொண்டு வரணும் ஆசைதான். தடம்பேதானே பாம்பாடி ராஜன் அதெல்லாம் கொண்டு வருவோம். 3 தடம்பு, 3 ஆணைக்கு 3 தடம்பு. இந்த மாதிரி ஆணையெல்லாம் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை தான். அதனால அதெல்லாம் மற்ற பட்ஜெட் இல்லை, எல்லோரும் அவ்வளோ அனுப்புங்க, எல்லோரும் அவ்வளோ கொண்டு வரோம் அந்த மாதிரி ஆணையை. அதனால இந்த வாட்டி ஏதாவது பாம்பாடி ரூபேஷோ யோகேஷோ ஏதோ ஒன்று வரும். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிலியில்லாத உடலும் சலியாத மனவும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் காலாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூய நின்பாதத்தில் அன்பு முதுகு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருகுகிலும் ஆயனது தங்கையேம் திருக்கடவுரின் வாழ்வேம் அமுதீஸ்வர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியேம். ஒரு மாதிரி என்ன சொல்லுவா, நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு கார்த்திகை விளக்க பற்றி சொல்லுங்க. எனக்கு இருமுடி கட்டுறது ஐயனே கருணாகர ஆனந்த மூர்த்தியே நெய்யனே எழுந்தருளி விளையாடி வரமருள வேண்டும் இது சமயம். மெய்யனே எழுந்தருளி விளையாடி வரமருள நெய்யால் விளக்கேற்றியும் ஐயா நீ இங்கே எழுந்தருள்வா என்று அனைவரும் காத்திருக்கின்றோம். அழகான தெய்வமே, கண்கண்ட தெய்வமே, சத்யஸ்வரூபனே, சாந்தஸ்வரூபனே, திவ்யஸ்வரூபனே, யோகஸ்வரூபனே, ஹரிச்சந்திரன் குடபாலாம் பெரிதான காற்றில் புகுந்து வந்து உன் பாதம் தரிசிக்க ஆசை கொண்டோம். கோரமிருகமே வளர்ப்பார மலையோர் வழித்தீரமாய் ஏறி வந்தோம். காருண்யனே உந்தனை எங்கள் கண்ணெதிரில் காணாது மனம் பாடுகின்றோம். ஐயனே உன் வசதி ஆரியங்காவிலோ அச்சனார் கோவில் தன்னிலோ தென்குளத்தூரிலோ
தேவர்கள் மலர் சுரியும் பொன்னம்பலம் தன்னிலோ சபரிகிரி வரை தன்னிலோ எங்கிருப்பினும் இந்த எளியோர்கள் மீது கருணை செய்தருள வேண்டும் ஐயா. மலைநாட்டில் வளமோடு மாமலையில் வாழும் பாதனே மதன சதகோடி வடிவேன் அது என்று மகிழ்ச்சிமிகு காரணார்த்தமாய் அவதாரமான பொருளே பாண்டி முதலான பல தேசவாசிகள் எல்லாம் பக்தி பூண்டு இங்கு வந்தோம். பரமகாருண்யனே பரிவுடன் பவனி வருவாய். நீ வந்தால் ஒழிந்திடும் சந்தாவும் எங்கள் சகலவித சிகரங்கள் எல்லாம். ஐயனே நீ இங்கு வந்தால் இங்கு ஒழிந்திடும் சகல தாரித்திரமும் கஷ்டங்களும் எல்லாம். ஐயனே நீ இங்கு எழுந்தருள்வாய் என்று அனைவரும் காத்திருக்கின்றோம். கலியுக வரதனே கண்கண்ட தெய்வமே காருண்யமூர்த்தியே சத்யஸ்வரூபனே சாந்தஸ்வரூபனே திவ்யஸ்வரூபனே யோகஸ்வரூபனே சன்னிதானத்தில் வாழும் பூர்ணச்சந்திர பிரபு சுவாமியே சரணமையப்பா என்று அன்பர்க்கு மேல் சகல சாம்ராஜ்யமும் தந்துதமும் தவயோக சித்தாந்த சபரி பீடாசனஸ்தானன் தைனான குருவே மௌன குருவே சத்குருவே எங்கள் ஹிருதய குருவே சரணம் சுவாமியே சரணமையா.